ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மதர்ஸ்க்கான வீடியோ. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொதுவாக நம்ம பசங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக நம்ம சமைக்கும் போது, ஏதாவது வேலை செய்யும் போது, மெயினாக நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அப்போ தான் தூக்கி வைங்க, இல்லை ஏதாவது நமக்கு எங்கள் கூட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே அடம் பிடிக்கிறது அவங்க சாப்பிடும்போது, இல்லைங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். சரிங்களா? அதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்டிவிட்டி நம்பர் 1. இந்த ஆக்டிவிட்டியை 8 மந்த் பேபிஸ்லேருந்தே தாராளமாக தரலாம். இந்த ஆக்டிவிட்டியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ரெஸ்கியூ. இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸும் டேப்பும். நம்ம குழந்தைகளுக்காக நிறைய விளையாட்டு ஜாமானோ வாங்கி வச்சுருப்போம். அதில் ஒரு சிலது எப்படி யூஸ் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த அனிமல்ஸ். குட்டி குட்டி அனிமல்ஸ் பொம்மை எல்லாம் வாங்கி வச்சுருப்போம், இல்லைங்களா? அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன ஆக்டிவிட்டி கொடுப்பேன் அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி அனிமல்ஸை எடுத்துக்குவேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரூம் மூலையில், தரையில், செவுத்தில் இந்த மாதிரிலாம் நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன். சரிங்களா? பாப்பா கை எட்டுற அளவுக்கு தூரத்தில் தான் நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன். இப்படி நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் டேப்பாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் கலர் டேப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பாப்பா பொதுவாகவே இந்த அனிமல்ஸ்க்கு சாப்பாடு ஊட்டுறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் விளையாடுவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தரையில் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் ஆக்சுவலாக செவுத்தில், மூலையில் இந்த மாதிரிலாம் தான் ஸ்டிக் பண்ணுவேன். ஒரே இடத்துல இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பாப்பாவுக்கு இதை நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸை இப்போ நம்ம வீட்டில் காணோம், அது எங்கே இருக்குன்னு போய் தொலைவுமா, அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போது 8 மந்த் பேபிஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உடனே இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி போய் கண்டுபிடிச்சி அவங்க இந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம், இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பழக்குங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டிக் பண்ணி, தரையிலேயே ஸ்டிக் பண்ணி அவங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டோரிஸை சொல்லி அதை வந்துட்டு எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? இப்போது நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்குவேன். பண்ணதுக்கப்புறமா ஸ்டோரி சொல்லுவேன். 1 இயர்க்கு மேலே இருக்கிற பேபிஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கண்டிப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இதுலேயே ஒரு 15 மினிட்ஸ் ஆவது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும். நம்ம ஒர்க்ஸை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரே ஆக்டிவிட்டியை தொடர்ந்து கொடுக்க வேண்டாம், டெய்லியும் கொடுக்க வேணாம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் 5 அனிமல்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து பாப்பாவுக்கு நான் ஸ்டோரிஸ் சொன்னதுக்கப்புறமா இதை நான் வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ண சொல்லுவேன் இந்த அனிமல்ஸாக. இப்போ அவள் எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறா அப்படின்றத பாருங்கள். அவளுக்கு ஆல்ரெடி பழக்கமாயிருச்சு. ஸோ டக்கு டக்குன்னு பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டப்பாவோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சுக்குவேன். அந்த டப்பாக்குள்ளே ரெஸ்க்யூ பண்ணி உள்ளே போட சொல்லிடுவேன். அவளும் அதே மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுருவா. இப்போல்லாம் தான் அவளுக்கு இந்தந்த அனிமல்ஸ் இந்தந்த பேர் அப்படின்றதே அவளுக்கு தெரியுது. 1.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டா. அண்டு மெயினாக நம்ம சாப்பாடு பசங்களுக்கு ஊட்டும்போது மொபைல் காமிச்சிட்டு இல்லைன்னா டிவி காமிச்சிட்டு இந்த மாதிரி ஊட்டுறது நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க ஆக்டிவிட்டி பண்ண பண்ண நம்ம ஊட்டி விட்டுறலாம். நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்.
வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.